பேக் டூ இந்தியா. ஆஃப்டர் ஒரு 26 ஏஜ் அப்படி இருக்கு அப்படின்னா, ஆஃப்டர் கிவிங் பர்த் போஸ்ட்மார்டம் டிப்ரஷன் இந்த மாரியான விஷயங்கள்லாம் இருக்கு. டிப்ரஷன் அப்படின்றதே வந்து டாலரேட் பண்ண முடியாம அப்படியான பீப்பிள்லாம் இருக்காங்க. ஆனா 15 இயர்ஸ்ல வந்து ஒரு கிட்ட வந்து பெத்துக்கிறது அப்படின்னா, மென்டலி அவங்க எவ்ளோ ஸ்டேபிளா இருப்பாங்களா? இல்ல அதுவும் அப்படிதானா? இல்ல ஆக்சுவலா அதனால தான் பேரண்ட்ஸ் கேட்பாங்க, "வேர் யூ சேஃப்?" அப்படின்னு கேட்பாங்க. நான் சேஃபா இல்ல அப்படின்னா, அதுக்கு தகுந்த மெடிசின்ஸ்லாம் குடுக்க ஆரம்பிச்சுருவாங்க. அதையும் தாண்டி மிஸ்டேக் ஆயி பெத்துக்கிறவங்க தான் ஜாஸ்தி. அப்ப அவங்க அபார்ட் பண்ணக்கூடாதுங்கிறது ரூல்ஸாவே இருக்கும். அந்த குழந்தைய அவங்க பெத்து தான் ஆகணுங்கிற மாரிலாம் இருக்கும். இது வந்து இதுதான் வந்து மிஸ்டேக்கன் ஆன விஷயங்கள் நடக்கிறது. ஏன்னா, அந்த குழந்தைக்கு நிஜமாலுமே நம்ம புரொடெக்டடா இருந்தோமா? இல்லையா? அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் தெரியாது. மோஸ்ட்லி புரியாது. சில டைம் வந்து லெதார்ஜிக்கா விட்டுருவாங்கன்னு ஒண்ணு இருக்கு. பட் ஆனா, அவங்க வந்து சைக்காலஜிக்கலா அந்த குழந்தைய ஹேண்டில் பண்ணி அவங்க வளர்த்துறாங்களா? அப்படின்னா, கிடையாது. ஓகே. அகெயின் அந்த குழந்தை வேற ஒரு அந்த மதர்லி கேர் மாரிலாம் அது வளராது. அந்த குழந்தைய போய் அவங்க எங்கேயும் விடவும் முடியாது. ஆனா, சிங்கிள் மாமா இருந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சுருவாங்க. ஸ்டூடெண்ட்டா இருந்து ஸ்டூடெண்ட் ஜாப் மாரி அத எடுத்துப்பாங்க. கவர்மெண்ட் சில ஸ்கீம்ஸ் அவங்களுக்கு குடுக்கும். அப்ப அந்த குழந்தைய வந்து அந்த கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்ல வச்சு அவங்க பார்த்துக்கிற மாரி இருக்கும். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கண்ட்ரி. இப்ப கனடானா கனடா குடுப்பாங்க. யுஎஸ் குடுக்க மாட்டாங்க. யுஎஸ்ல பர்ட்டிகுலர் பிளேஸஸ்ல தான் வந்து அவங்களுக்கு குடுப்பாங்க. அந்த குழந்தைங்களுக்கு சப்சிடி மாரி கவர்மெண்ட் குடுக்குங்கிறதெல்லாம் ஒண்ணு இருக்கு. ஸோ இட் இஸ் நாட் தட் ஈஸி. அவங்க வந்து அந்த ஆனா இருக்காங்க. ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன வயசுலயே அந்த குழந்தைங்கள வச்சுட்டு இருக்கிறவங்க, சிங்கிள் மாமு. சம்டைம்ஸ் ஆ 16 வயசு பையனும், 15 வயசு பையனும் ஒண்ணா அந்த குழந்தையோட ஃபேமிலி கூடயே இருப்பாங்க. இது வந்து மோஸ்ட்லி இந்தியன்ஸ் இருக்க மாட்டாங்க, இந்த மாதிரி. மத்த கண்ட்ரில இருக்கவங்க மேக்ஸிமம் இந்த மாரி இருப்பாங்க. இந்தியன்ஸ் வந்து இதுல கொஞ்சம் கரெக்ட்டா தான் இருக்காங்க. மேக்ஸிமம் இதுல வந்து அவங்க என்கரேஜ் பண்றதில்ல இந்த மாரி விஷயம். பட் அது அந்த ஃபாரினர்ஸா இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இது ரொம்ப சகஜமான விஷயமாவே இருக்குது. இது அவமானமாவோ, அசிங்கமாவோ, ஹெல்த் இஷ்யூஸாவோலாம் அவங்க பார்க்குற மாரிலாம் இல்ல. இது ஜஸ்ட் லைக் தட் ரொம்ப ஏன்னா அங்க எல்லாமே ஐசோலேட்டட் லைஃப் பெரும்பாலும். இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, 4 பேர் என்ன பேசுவாங்கங்கிற கதையே அவங்களுக்கு கிடையாது. மை லைஃப், மை ஓன் டிசிஷன் அப்படிங்கிற மாரி தான் இருப்பாங்க.